வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது ஓகே கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஜான் விக் சாப்டர் 4. என் தலைவன் கதையை முச்சு விட்டிங்களாடா, முச்சு விட்டிங்கன்னா. பட் இருந்தாலும் ஜான் விக் 5 ரிட்டர்ன் வருவேன்னு சொல்லி ஒத்த காலம் இருக்கார் மனுஷன். எப்படி கொண்டு வர போகிறாங்க பார்ப்போம். ஜான் விக் 4 and 3க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பேலரினாங்கிற அந்த ப்ராஜெக்ட்லேயுமே நம்ம ஜான் விக் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான சம்பவம் செஞ்சு தாங்க வந்திருக்காரு. அது என்னங்கிறத பேலரினா படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜான் விக் 3 நடந்த உடனே ஜான் விக் 4 கிக் ஆஃப் ஆகலை. நடுவில் ஒரு முக்கியமான மிஷனுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த மிஷனுக்கு அப்புறம் ஜான் விக் தன்னை தானே பில்ட் பண்ணி இந்த பக்கம் அவருக்கான ஒரு முழு வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த ஜான் விக் சாப்டர் 4 என்னென்ன ஈஸ்டர்எக்ஸ்லாம் ஊற்றி வச்சிருக்காங்கன்னு மொத்தமாக அப்படி டன் பண்ணிடுவோமா. ஓப்பனிங் ஷாட் நம்ம ஜான் விக் ஒன் பஞ்ச் மேன் மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. எதனாலும் தெரியல, அந்த பஞ்ச் கடைசியில் அவருக்கு எங்கே ஹெல்ப் பண்ணிச்சுன்னு தெரியல. ஜான் விக் 3க்கும் 4க்கும் நடுவில் ஒரு டைம் கேப் இருக்குங்கிறத நீங்கள் அந்த பௌரி கிங் ஆஃப் பெகர் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். போன படத்தில் மூஞ்சில் கோடு போட்டு போயிருப்பாங்க. அந்த கோடு எல்லாமே இப்போ ஹீல் ஆகியிருக்கு. அண்ட் அண்டர் கிரவுண்டில் இந்த பக்கம் நம்ம ஜான் விக் ரிகவர் ஆகிறதுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு ஒரு புது மிஷன் ஆரம்பிக்க போது ஜான் விக் மற்ற எல்லாருமே முக்கியமாக ஹை டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம பௌரி கிங்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஹை டேபிளே போட்டு தள்ளிட்டா கிங்கு அவருடைய அந்த மொத்த ஏரியாவுமே மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்ல. அண்ட் இந்த சமயத்தில் நம்ம ஜான்விக்கோட நாயை அடிக்கடி வாக்கிங் கூட்டு போகிறதும் அவர் தான். படத்தோட எண்ட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான்விக்கோட நாயை டெக்னிக்கலாக அந்த கிங் தான் கையில் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜான்விக்கோட நாய் இப்போதைக்கு ஒரு சேஃபரான ஹேண்ட்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம். ஜான்விக் 1ஓட கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக 1 hour லாங்கு. ஜான்விக் 1க்கும் இதுக்கும் 1 hour எக்ஸ்ட்ரா சீக்வன்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த 1 hour சீக்வன்ஸுமே வெறும் ஆக்ஷன் தான், பியூர் ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த படத்தில் தான் நம்ம ஜான்விக் அதிகமான கில்ஸுமே எடுத்திருக்காரு. கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 152 கில்ஸ், 152 கில்ஸ். ஜான்விக் 2ல் அவர் 120 கில்ஸ் கிட்ட எடுத்திருப்பாரு. ஸோ மொத்தமாக ஜான்விக் ஃப்ரான்ச்சைஸில் நம்ம ஜான்விக் ஒரு ஆளாக எத்தனை பேரை கொண்டிருக்காரு தெரியுமா? கிட்டத்தட்ட 440 பேரை. பேலரினா படத்துலையுமே ஜான்விக் அப்பேர் ஆக போகிற சமயத்தில் அதில் ஒரு 70 பேரை போட்டு தள்ளி ரவுண்டாக 500 மாற்றிருக்கேன். லிட்டரலி ஜான்விக் 500 பேர் கிட்ட கொண்டிருக்காருங்க. யோசிச்சு பாருங்க, மனுஷனா சீரியல் கில்லராடா நீ. பாபா யாகான்னு சும்மா வாங்க பேரை கொடுத்தாங்க, சும்மாவை கொடுத்தாங்க. இந்த இடத்துல உனக்காக அந்த எல்டர்ஸ் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜான் விக்கோட அந்த ட்ரைனிங் ஏரியாவில் நெருப்பை பற்ற வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோடைய அந்த பேக் ஸ்டோரி என்னங்கிறது இது வரைக்கும் எனக்கு புரியலைங்க. ஏன் அங்கே பென்டாகிராம் ஸ்டைலில் ஒரு நெருப்பு எரியுதுன்னு சுத்தமாக புரியல. பட் மோர் லைக்லி அது டெவலை கான்சூர் பண்ணுறதுக்காக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கு. டெவலை கான்சூர் பண்ணால் அந்த பென்டாகிராமுக்குள்ளே ஸ்டார் வருது பாங்களே, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல டெக்னிக்கலாக நம்ம ஜான் விக்கை டெவல் ஃபார்மேட்டில் அந்த பௌரி கிங் போர்ட்ரே பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவும் இருக்கலாம். அந்த ஸ்டாரை மட்டும் காமிக்கல, அவ்வளோதான். அண்ட் அந்த இடத்துல எரிஞ்ச அந்த நெருப்பை வந்து பார்த்திங்கன்னா கிங்கு ஊதி அணைக்க டக்குன்னு ஒரு டெசர்ட்டில் அந்த ஷாட் எழும்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது லயன் கிங்குக்கான ரெஃபரன்ஸ் கிடையாது. பழைய படம் அந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்லி ஒரு படத்தில் இதே மாதிரி ஒரு கட் ஷாட் பற்றினா அமைச்சிருப்பாங்க. அப்படியே மேட்ச் ஸ்டிக்கை ஊதி அணைக்கும் போது டெசர்ட்டில் மேட்ச் கட் ஆகியிருக்கும். அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே அந்த பாலைவனத்தில் ஒரு மிகப்பெரிய சேஸ் சீக்வன்ஸுங்கிறது நடக்கும். 3 பேர் முன்னாடி வெள்ளை குதிரையில் போயிட்டுருக்கேன். அவங்க எல்லாரையுமே டெவில் முன்னாடி சொன்னால அந்த பென்டாகிராம் டெவில் துரத்துற மாதிரி ஜான்விக் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கருப்பு குதிரத்தில் துரத்து வந்துட்டு இருப்பாரு. போன படம் அண்ட் ஜான்விக் 2ல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜான்விக்கை கொள்றதுக்காக மற்றவங்கலாம் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஜான்விக் மற்றவங்கள கொள்ள போயிருப்பார். ஹீஸ் ஹண்டிங் பேக். புரியுதா? நான் தொடர்ந்து என்னால் ஓடிட்டே இருக்க முடியாது, நான் திரும்ப அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி இந்த இடத்துல லிட்ரலி ஹை டேபிள் இருக்கக்கூடிய அந்த எல்டரோட இடத்துக்கே போய் அவங்களே சம்பவம் செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை போட்டு தரான்னு தெரில. பட் இங்கே வந்து ஓடிட்டு இருந்த 3 பேருமே கொண்டுட்டு ஹை டேபிளில் போய் மீட் பண்ணி அங்கே இருக்க அந்த எல்டர் கிட்ட தன்னுடைய ரிங்கை தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு எல்டர் கிட்ட தன்னுடைய ரிங் அண்ட் ரிங் ஃபிங்கரை கட் பண்ணி கொடுத்து அதன் மூலியமாக தான் திரும்ப இந்த அசாசினேஷன் உலகத்துக்குள்ள வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஹை டேபிள் கீழே நான் கட்டுப்படுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிங்கை வச்சு தான் அவர் பேசி தீர்த்திருப்பாரு. இங்கே அந்த ரிங்கை திரும்ப வாங்கி ஹை டேபிள் கீழே ஒரு கூந்தலுக்கும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் அபவுட் சென்டிங் மெசேஜுங்கிற மாதிரி எல்டரை கொண்டு போயிட்டே இருப்பாரு. பட் எல்டர் சாகிறதுக்கு முன்னாடி ஜான்விக்கை பார்த்தேன், நீ ஓடிட்டே இருக்க வேண்டியதான், உனக்கு அமைதி, உனக்கு ஃப்ரீடம் வந்து உன் சாவல தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. Will ever have freedom or peace now or ever is in death. லைட்டாக ஃபோர் ஷேடோயிங் தாங்க. படத்தோட எண்ணில் என்னதான் இத்தனை பேரை கொண்டு இருந்தாலும் உண்மையிலேயே ஜான்விக்கோட அந்த அமைதியும் ஃப்ரீடமும் அவர் சாவல தான் கிடச்சிருக்கும். லிட்ரலி அந்த ஒரு விஷயத்த இங்கே ஓப்பனிங் ஷாட் ஓப்பனிங் டைலாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரே பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த வெட்டிங் ரிங்கை அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இன்னொரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஹார்பிங்கர். அதாவது இவர் டெக்னிக்கலாக ஹை டேபிள் கீழே இருக்கக்கூடிய அந்த நியூஸை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதும் ஹை டேபிளோட ஆர்டரை நிறைவேற்றுறது தான் வேலையே. ஸோ அந்த வகையில் இவருமே ஹை டேபிள் கீழே இருக்காருங்கிறத அவருடைய ரிங் ஃபிங்கர் கட்டை வச்சு உங்களால் பார்த்துக்க முடியும். ஜான் விக்குக்கும் அந்த ரிங் ஃபிங்கர் கட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த ஹார்பிங்கரும் ஹை டேபிள் கீழே இருக்கிறதுனால ரிங் ஃபிங்கர் கட் ஆகிருக்கு. அண்ட் இந்த சமயத்தில் ஆப்வியஸாக நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த கான்டினென்ட்டில் கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணுறது தான் ஹை டேபிளோட ஐடியாவே. பின்ன ஹெச் கம்யூனிட்டிக்காக இருக்கக்கூடிய நம்ம ஜான்விக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உள்ள ஹை டேபிள் வந்து அந்த ஜான்விக்கை போட்டு தள்ள ட்ரை பண்ணும்போது அவங்களை எதிர்த்து வேற நின்றுருக்காங்க. சும்மா விட்ருவாங்களா? மொத்த கான்டினென்டலுமே வெடி வச்சு தகர்க்கிறாங்க. அந்த வேலைக்கு ஹெட்டாக இருக்கிறது மார்க்வே.
இந்த படத்தோட மெயின் வில்லன். பில் ஸ்கார்ஸ்கார்ட் ப்ளே பண்ணுறதுனால அந்த வில்லனுக்கு ஒரு தனி ஸ்டாண்டர்டே வந்துச்சு நான் சொல்வேன். கொடுக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ளே எப்படியாச்சும் பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வில்சன் அண்ட் சேரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் பீன் பண்ண அவன் டேய் அங்கே மணல் கொட்டிகிட்டு இருக்கல, அதுதான் என் பேஷன்ஸ், எப்போ குட்டி முடியும் நான் காத்துட்ருக்கேன், நீ பேசுகிறதெல்லாம் கேட்க நான் அங்கே அமைதியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி டீ ஆற்றி குடிச்சிட்டு இருப்பாருங்க. ஏன்டா இங்கே எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்த பேச வந்தா டீ ஆற்றி குடிச்சிட்ருக்கேன் நீ. கான்டினென்ட்டில் மொத்தமாக இடித்து சுக்கு நூறாக்கிடுவாங்க. வில்சன் அதிக ஆசை வச்ச ஒரு இடம்னு சொல்லலாம். வில்சனை இன்னும் உடைக்கிற மாதிரி அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷேரனையுமே கொண்டிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா, ஜான் விக் 4 ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷேரன் ஆக்டர் லான்ஸ் ரெடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையிலே இறந்து போனார். அவருடைய மெமரியாக தான் இந்த படத்தை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இன் லவ்விங் மெமரி ஆஃப் லான்ஸ் ரெடிக்குங்கிற அந்த ஃபைனல் டேகையுமே இந்த படத்தோட எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது இன்னும் அந்த கேரக்டருக்கு அதிகமான சேட்னஸை கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஷேரனையுமே வில்சன் தன்னுடைய ஃபேமிலியை தான் பார்த்துருக்காரு. ஸோ தான் ஃபேமிலியை புதைச்ச அந்த இடத்துலையே ஷேரனையுமே புதைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஷேரனை டெக்னிக்கலாக வில்சன் தன்னுடைய ஃபேமிலியை தாங்க பார்த்துருக்காரு. அண்ட் இந்த மார்க்கி பையன் இருக்கால, அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது தின்னுக்கிட்டே இருப்பாங்க. ஐ மீன் லைக் ஓப்பனிங் ஷாட்டில் இந்த வில்சனை மீட் பண்ணும்போது டீ குடிப்பான், அடுத்து நம்ம கெயினை மீட் பண்ணும்போது கேக்கு சாப்பிடுவான், அடுத்து திரும்ப நம்ம வில்சனை மீட் பண்ணும்போது அங்கேயுமே ஒரு காஃபி மிஷின் பக்கத்தில் இருக்கும், காஃபி குடிச்சிட்டு இருப்பான். இந்த சமயத்தில் அவன்கிட்ட தான் பவர் இருக்குங்கிற விஷயம் தெரிகிற வரைக்கும் தெனாவட்டா என்னென்னமோ தின்னுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஜான் விக் உன்னை டுவெலுக்கு கூப்பிட்டுருக்கான், சண்டைக்கு கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் மனசில் பயம் தொத்திக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பெருசாக அவன் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் டெவலப்மெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பிகாஸ் லைக் மார்க்கிங்கிற கேரக்டரே பெருசாக டெவலப் பண்ணாமல் இதனடா தனி ட்ரைட்டு, பட் இட்ஸ் குட், கொஞ்சம் தனித்து தெரிகிற மாதிரி அவளை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மார்க்கிவே இந்த இடத்துல நம்ம ஜான் விக்கோட பழைய ஸ்நேகிதன் அண்ட் மோர் லைக் பிரதராக இருந்த கெயினை கூப்பிட்டு வந்து ஜான்விக்கோட பேரை கொடுத்துருப்பாங்க. ஸோ கெயின் தன்னுடைய கண்களை கொடுத்து இந்த இடத்த விட்டு வெளில போன மாதிரி சொல்லியிருந்தாலும் நாங்கள் சொல்கிற வேலையை முடிக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் கிடையாது, அண்டு உன் பொண்ணுக்காக இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு இந்த கெயினோட பொண்ணு அந்த ஃபேமிலியுமே இந்த அசாசினேஷன் உலகத்தோட லிங்கானவ தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல லைட்டாக ஹிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கெயின் தான் கண்ணை கொடுத்து வெளியில் வந்திருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஜான் விக்கில் அவர் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய பொண்ணு. அப்போ அவன் பொண்ணும் ஏதோ ஒரு வகையில் இந்த அசாசினேஷன் உலகத்தோட லிங்க் ஆகியிருக்கா போல தான் எனக்கு தோணுது. பொண்ணுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஜான் விக்கை கில் பண்ணுறதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணுவார். ஹை டேபிளை எப்படி டிஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை கேட்கறதுக்காக அவர் தன்னுடைய பழைய ஃப்ரெண்டு கோஜியை மீட் பண்ணுறதுக்காக ஒசாக்கா போயிருப்பார். ஒசாக்கா புது கான்டினென்ட் வந்து நம்ம கிட்ட டீச் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், பார்க்கவே செம்ம பிரைட்டாக செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். கோஜியோட பொண்ணு அக்கிராவையுமே காமிச்சிருப்பாங்க. அக்கிராவா ப்ளே பண்ணது சாவையாமா, ஒரு கேபாப் ஸ்டார். இதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டெபியூ ஆக்டிங் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரிலங்க, டெபியூ ஆக்டிங் மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம ஜான் விக் பெருசாக எங்கேயுமே சாப்பிட்ட மாதிரி பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல கோச்சியோட பேசும்போது மட்டும் அவர் டீ குடிப்பார். இதுக்கு முன்னாடி சரக்குலாம் குடிப்பார் தான், பட் எங்கேயுமே அவர் ஏதாவது ஒரு சாப்பாடு பொருளை சாப்பிட்ட மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கல. அவர் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லை. நீங்கள் இந்த ஜான் விக் படத்தில் எங்கேயாவது ஜான் விக் சாப்பிட்ட மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா மறக்க வைக்கலாக்காம போடுங்க. இம்மோட்டலாயா நீ சாப்பிடாமலே இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டு இருக்க. இந்த ஒசாக்கால தான் ஜான் விக் இருக்காங்கிற ஒரு விஷயம் நம்ம ட்ராக்கருக்கு தெரிஞ்சிடும். ட்ராக்கர் இந்த பத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு புது கேரக்டர். அண்ட் ட்ராக்கர் இஸ் நாட் அசாசின். அவர் வந்து அசாசின் கிடையாது, இறங்கி சண்டை போடக்கூடிய கேரக்டர்லாம் கிடையாது. ட்ராக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணக்கூடிய கேரக்டர். ஜான் விக் கூட பார்த்தோன்னே ட்ராக்கராடா நீ அப்படின்னு சொல்லி அசால்ட்டாகவே கேட்டிருப்பாரு. பார்த்தோன்னே அவன் ஐடென்டிட்டியை இந்த பக்கம் ஜான் விக் கண்டுபிடிச்சிருவாரு. ஏன்னா அசாசின்ஸ் வர ட்ராக்கர் வர. ஆனால் இந்த இடத்துல ட்ராக்கர் ஜான் விக்கை போட்டு தள்ளுறதுக்கான காரணம் ஜான் விக் தான் இப்போதைக்கு ஹை வேல்யூ டார்கெட். கிட்டத்தட்ட $20 million வந்து பார்த்தீங்கன்னா அவன் தலைமையில பவுண்டி வச்சிருப்பாங்க. ட்ராக்கருமே அவர் நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல $50 million இவருக்கு வேணுங்கிற மாதிரி மார்க்கிங்கும் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த ஜான் விக்கோட அந்த பவுண்டி அதிகமாக அதை அடிச்சுக்கிட்டே வருவார். ஸோ 50 million நெருங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராக்கரை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எதுக்காக காசு சேர்க்கிறாருன்னு சொல்லி தெளிவாக எங்கேயுமே மென்ஷன் செய்யல. பட் அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷன் $48.5 million விற்கிற மாதிரி எழுதியிருப்பார். மேபி அந்த மேன்ஷன் அவருடைய பூர்வீக சொத்தாக இருக்குமோ என்னமோ, யாரோ ஏமாற்றி வாங்கியிருப்பாங்கன்னு தோணுது. ஸோ அதை திரும்ப வாங்குறதுக்காக இவ்வளோ காசு சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் கூடவே ஒரு நாய் இருக்கும், செம்ம கியூட்டான ஒரு நாய், நாக்ஸுங்கிற பேரை கொடுத்துருப்பாங்க. இவரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் வருதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. வரமதியும் தெரில, பார்ப்போம். அண்ட் இவன் டெக்னிக்கலாக ஜான்விக்கை கொள்றதுக்காகவும் வரலங்க. ஜான்விக்கோட வேல்யூவை அதிகப்படுத்துறது தான் ட்ராக்கரோட வேலையை. ஸோ அந்த வகையில் இந்த இடத்துக்குள்ள தான் ஜான்விக் இருக்காங்கிற விஷயம் மார்க்கிக்கு தெரிஞ்சு அவன் அடியாட்களை இறக்கி சம்பவம் செய்யும்போது கூட ஜான்விக்கை காப்பாற்றுற வேலையை தான் பண்ணுவார். மனுஷன் உன் வேல்யூனா அதிகமாகணும் அப்படின்னு நம்ம தான் பண்ணுவார். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நோபடிங்கிற பேரை வச்சு கொஞ்சம் அவரோட கேரக்டரை நல்லாவே டெவலப் பண்ண பார்த்துருப்பாங்க. இங்கே தான் ஆப்வியஸாக அந்த மார்க்கியோட அடியாட்களை வச்சு பயங்கரமான சண்டை நடக்கும். இந்த சண்டையில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீட்டெயில், இந்த பைபிளில் இருக்காங்கள, இவன் எதிரில் வந்த ஆரோவை தன்னுடைய அந்த கோட்டை வச்சு தட்டது தான். லிட்டரலாக அந்த ஆரோ இவருடைய கைக்குள்ளே போயிருக்கும். பட் எந்த ஒரு பெண்ணுமே வெளிக்காட்டியிருக்க மாட்டார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவன் போட்டிருக்கான அந்த கோட், அது ஆக்சுவலாக புல்லட் ப்ரூஃப் கோட். இதே கோட்டை தான் நம்ம ஜான்விக்குமே போட்டிருப்பாரு. ஸோ புல்லட் எந்த ஒரு வகையிலுமே அந்த கோட்டை துளைக்காது. பட் அதுவே இந்த ஆரோஸ், செம்ம பாயிண்டியான ஷார்ப்பான ஆரோஸ் நினச்சா அந்த கோட்டை துளைக்க முடியும் அப்படிங்கிறத டீஸ் பண்ணியிருக்காங்க.
எதுக்கு டீஸ் பண்ணாங்கன்னு தெரில. இதை வச்சு அதை ட்விஸ்ட் வரும் நான் நினச்சேன். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ட்விஸ்ட்டும் வரல. ஜான் விக் போட்டிருக்க அந்த கோட்டை புல்லட்ஸை வச்சு ஷூட் பண்ணாமல் ஏரஸை வச்சு அசால்ட்டாகவே தொலைச்சிருக்கலாம். அந்த ஐடியா இல்லாத பசங்க. பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். நம்ம கெயினும் ஆல்ரெடி இந்த பக்கம் நம்ம கோச்சி கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது தான். இவர் நமக்கு ஜான் விக். கெயின் எல்லாருமே ஒன்றா வேலை செஞ்சுருப்பாங்க போல், இல்லை ஒன்றா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க போல். இந்த இடத்துலையுமே கெயினை பார்த்த அந்த கோச்சி வந்து பார்த்தீங்கன்னா பிரதருங்கிற மாதிரி தான் கூப்பிட்டுருப்பாரு. அண்ட் கெயினுமே படத்தோட எண்ணில் ஜான் விக்கை பிரதர் தான் சொல்லியிருப்பாரு. இவங்களுக்குள்ள ஒரு பிரதர்ஹுட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குதாங்க சொல்லணும். அண்ட் மற்றவங்களை காட்டிலும் கெயின் யாருமே டெலிபரேட்டாக கொண்டு இருக்க மாட்டார். இந்த ஒசாக்கால வேலை செய்கிறவங்க கூட அவர் சண்டை போட்டு செஞ்சுருந்தாலும் யாருமே கொண்டு இருக்க மாட்டாருங்க. நடுவில் அந்த காலிங் பெல்லாம் வச்சு ஒரு அமேசிங்கான சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதில் அவர் ஃபஸ்ட்டு காலிங் பெல்லை வைக்கும்போது தலைக்கு நடதான் வச்சிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் யாருமே கொல்லக்கூடாது போல அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் இறக்கி நெஞ்சு இல்லைனா கைக்கு கீழே வச்சிருக்க மாதிரி அதை மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வைக்கிற எல்லா காலிங் பெல்லுமே நீ கேப்ஸ் கீழே தான் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ கெயின் யாரையுமே கொல்லணும்னு நினைக்கல போல. பட் அதுவே ஃபைனல் ஃபைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருக்க அந்த கேனுக்குள்ளே இருக்க கத்தி எடுத்து எல்லாருமே சச்சக்குன்னு வெட்டி சாச்சிருப்பாரு. ஸோ ஒசாக்கால வேற மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டு. ஃபைனல் ஃபைட்டில் எல்லாருமே கொல்ற மாதிரி சீக்வன்ஸு. என்னமா செதுக்கிருக்கிற கேரக்டரை. அண்ட் அந்த கேரக்டர் ப்ளே பண்ண டானியன் ஐபி மேனாக கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 100 பஞ்சை ஒரு செகண்ட் அடிப்பார்ல, அந்த சீக்வன்ஸுமே ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷாட் அமைச்சிருப்பாங்க. பரபரன்னு அந்த ஷாட் வரும்போது டேட்டை சதறிச்சிங்க. சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இப்மேன் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு போல். நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அந்த சீன். அதுக்கப்புறம் ஜான் விக்குக்கும் நம்ம கெயினுக்குமே ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். இந்த இடத்துல நம்ம கெயின் அவருடைய புல்லட்டில் இருக்க எல்லா புல்லட்ஸும் தீர்ந்து போச்சா, அந்த சாம்பில் புல்லட்ஸ் ஏதாவது சிக்கியிருக்கான்னு சொல்லி தன்னுடைய கையை விட்டு நோண்டி பார்ப்பாரு. பாருங்களேன், இந்த சீன்லாம் அவருக்கு கண்ணு தெரியாது. அதனால கையை விட்டு நோண்டி பார்க்குற மாதிரி ஒரு சின்ன டச் அமைச்சிருப்பாங்க. நல்லாவே இருக்கும். ஜான் விக் வெர்சஸ் அந்த கெயின் ஃபைட்டில் ஜான் விக் நினச்சிட்டு தான் பல இடங்களில் கெயினை போட்டு தள்ளக்கூடிய அமேசிங்கான சான்ஸ் கிடைச்சிருந்தும் அவர் மிஸ் பண்ணியிருப்பாரு. போட்டத்தில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் கெயின் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு கிடைக்கிற சான்ஸில் ஜான் விக்கை கொல்லணும் தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு கடத்தில் ஜான் விக்கே செத்துட்டியாடா அப்படின்னு வர கேட்பாரு. ஏன்னா இவருக்கு அவருடைய ஃபேமிலி முக்கியம் இல்லை. ஜான் விக்கை அவர் ஃபேமிலியாக நினச்சாரா இல்லையான்னு தெரில. பட் கில் பண்ண தாங்க பார்த்துருக்காரு. இந்த கேப்பில் ஜான் விக் தப்பிச்சு போக அப்படியே ஆப்போசிட்டில் கெயின் வேறு வழியே இல்லாமல் கோஜியை கில் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். அவர் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டார். கோஜி கொஞ்சம் அமைதியாக போயிருக்கலாம். ஆரம்பத்தில் கோஜி கெயினை பார்த்து உன் பொண்ணு எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட ஷீஸ் அலைவுங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு தவிர்த்து நல்லா இருக்கான் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணிக்க மாட்டான். அதை வச்சு இந்த கோஜி புரிஞ்சுப்பாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஒன்றுமே புரியாமல் கெயினை கெட்டவன் நினச்சி செத்துருப்பாரு. இந்த சமயத்தில் நம்ம அக்கிராவே நினச்சி தான் கெயின் கொண்டு இருக்கலாம். ஆனால் கொல்லாமல் லீவ் ஃபார் அனதர் டே, உனக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருப்பாரு. ஆப்வியஸாக பொண்ணு முன்னாடி அப்பாவை கொண்டா யாருக்கு தாங்க பழி வாங்குற என்ன வராது, உனக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லி அமுச்சு வச்சிருப்பாரு. அது அப்படியே இவரை திரும்ப பைட் பண்ண வந்திருக்கோம். படத்தோட என் போஸ்ட் கிரெடிட் சீனில் அக்கீரா திரும்ப நம்ம கெயினை கொள்றதுக்காக வந்திருப்பான். இவங்களை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு தனியாக என்னோட ஸ்பின் ஆஃப் ஜான் விக் ஸ்பின் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன கதை என்ன டைட்டில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் கெயின் அண்ட் அக்கீரா ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு மிஷனுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு படத்தை ஒரு ஸ்பின் ஆஃபை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். கெயின் அண்ட் அக்கீரா அந்த டைட்டிலே நல்லா தானே இருக்குது. ஜான் விக் தப்பிச்சிருவார். பட் அவருடைய மைண்டில் எப்போதுமே இந்த பக்கம் அந்த ஹை டேபிள் அண்ட் முக்கியமாக மார்க்கியூவை டேக் டவுன் பண்ணுங்கிற அந்த ஐடியா மட்டும் தான் இருக்கும். அந்த ஹேண்ட் சிம்பிளை கொண்டு போய் வில்சன் கிட்ட இது என்னதுன்னு சொல்லி கேட்க, அது மார்க்கியோட சிம்பிள். இதை வச்சு நீ மார்க்கியை கொண்டாலும் அது ஹைட்ரா தலை மாதிரி. ஒன்று வெட்டினா ஒரு இடத்த பிடிக்க 2 தலை வரும். அது எந்த ஒரு வகையிலுமே உன்னை பாதுகாக்காது. நீ பல தலைகளை வெட்டுறதை விட ஒரு தலையை கொல்லும்போது அந்த கொல்றதுக்கான அந்த வேல்யூவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவை கொடுப்பாரு. மார்க்கியூவை 1-on-1 டுவெலுக்கு கூப்பிடு. அந்த ஃபைட்டில் நீ ஜெயிச்சிட்டனா உனக்கு ஃப்ரீடம் வேணும்னு கேளு, கண்டிப்பாக ஹை டேபிள் கொடுப்பாங்க. இதுதான் வேர்ல்டு வே அப்படின்னு சொல்ல ஜான் விக்கு இது ஒரு அமேசிங்கான ஐடியாவாக தோணுது. ஃபைனலாக ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ருஸ்கா ரோமா கிட்ட பேச போவார். பட் இந்த ஹை டேபிளோட அந்த வேல்யூவை அந்த 1-on-1 டுவலை இங்கே எடுக்கணும்னா அதுக்கு நம்ம ருஸ்கா ரோமா மாதிரியான ஒரு டீமுக்குள்ளே இல்லை ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசஸன் இருந்தாகணும். 1-on-1 டுவலுக்கு கூப்பிடும்போதே ஃபேமிலி கிரஸ்ட் இல்லைனா ஃபேமிலி பாண்டிங்கிறது தேவைப்படும். போன படத்தில் தான் இந்த பக்கம் நம்ம ருஸ்கா ரோமாவோட அந்த டிக்கெட்டை வெட்டி மொத்தமாகவே வெளில வந்திருப்பல ஜான் விக்கு. இப்போ திரும்ப ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த ருஸ்கா ரோமாக்குள்ளே போகிறதுக்காக ஜான் விக் அந்த ருஸ்கா ரோமா ஹெட்டாக இருக்க பியோட்டரை மீட் பண்ண வந்திருப்பாரு. பட் பியோட்டர் இறந்துருக்க அந்த காரணத்தினால அவருடைய பொண்ணை இப்போதைக்கு ருஸ்கா ரோமாவை ரன் பண்ணிட்டு இருக்கான். இந்த ருஸ்கா ரோமா லோகோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை வித் கிராஸுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் அந்த ட்ராக்கரோட அந்த புக்லேயுமே பார்க்க முடியும். ருஸ்கா ரோமாவில் அந்த லோகோ. ஜான் விக்கை எடுத்து வளர்த்தது ருஸ்கா ரோமா தான். ஆனால் ஜான் விக் அங்கே கொண்டு போய் சேர்த்தது வில்சனாக இருக்கும் தான் தோணுது. ஏன்னா படத்தோட எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் சன்னு சொல்லி வில்சன் அந்த ஹெட்ஸ்டோன் மேலே கை வைக்க அவருடைய கையில் உங்களால் அந்த சில்வர் சிம்பிளாக பார்க்க முடியும். இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வில்சனோட கையில் இருக்க அந்த டாட்டுவை ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ வில்சன் ஆக்சுவலாக ருஸ்கா ரோமாக்கில் வேலை செஞ்சுட்டு ஒரு மனுஷன். அண்ட் இவர் தான் நம்ம பேலரினாவுமே கொண்டு வந்து ருஸ்கா ரோமாக்குள்ளே சேர்த்து விட்ருக்காரு. ஸோ ஜான் விக் அண்ட் பேலரினா 2 பேருமே உருவாக்குனது இந்த மனுஷன் தாங்க. உள்ளே போனால் உன்னை உடனேலாம் எங்கள் டீமில் சேர்த்துக்க முடியாது, எனக்கு தேவையான ஒரு வேலையை நீ பண்ணு, அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு இந்த பியோட்டர் இவருடைய அப்பாவை கொன்ன கில்லா ஹேக்கனா கொலை பண்ண அனுப்ப அங்கே கொண்டு போகிற அந்த வேலையை கிளாஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கிளாஸ் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவரை ஆக்சுவலாக குரூட்டோட ரெஃபரன்ஸாக தான் கொண்டு வந்திருக்காங்களாம். ஐஎம் குரூட் போல் இவன் ஐஎம் கிளாஸுங்கிற அந்த 3 டைலாக் மட்டும் தான் பேசுவான்.
இனிமேல் எந்த ஜான்விக் படம் வந்தாலும் இந்த கேரக்டர் வந்தாகணும். கடைசியில் விஆர் கிளாஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பட் குரூட்டுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இந்த படத்துக்குள்ளேயுமே இருக்குது. அங்கே போய் பார்த்தா கில்லா ஹர்க்கனை யார் டைம் ப்ளே பண்ணியிருக்கான்? ஸ்காட் அட்கின்ஸ். பார்த்தா கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. அமேசிங்கான மார்ஷல் ஆர்டிஸ்ட் பழைய படங்களாக பார்த்துருப்பீங்களா? அவருக்கு ஃபேட் சூட்லாம் போட்டு பெண்குயினாக மாற்றி விட்டுருப்பாங்க. எனக்கு என்னமோ டக்குன்னு அந்த கில்லா ஹர்க்கனை பார்க்கும்போது பெண்குயின் தாங்க நமக்கு வந்துச்சு. அங்கே ட்ராக்கரும் வந்துருவாப்பில், கூடவே நம்ம டானியன் கேனுமே இருப்பாப்பில். சொந்தத்துலாம் ஆபியஸாக வழக்கு போல் ஒரு சண்டை கிக் ஆஃப் ஆகும். கேனு அதை பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேங்கை போட்டு கண்ணு தெரியலையே அப்படி சொல்லி கலாய்க்கவும் செஞ்சுருப்பாரு. ஏன்னா நிஜமாலே எனக்கு கண்ணு தெரியாதுல. இந்த இடத்துல ஆபியஸாக கில்லா ஹாக்கனை நம்ம ஜான்விக் போட்டு தள்ளி அவன் பல்ல ஒரு ஆதாரமாக கொண்டு போய் பியோட்டரோட பொண்ணுக்கிட்ட கொடுத்து இப்போதைக்கு ஜெர்மனி ருஸ்காரோமோவோட ஃபேமிலி மெம்பராக மாறிடுறாரு. ரஷ்யாவில் முதுகில் சூடு வைப்பாங்க, இங்கே கையில் சூடு வைக்கிறாங்க. ஏடா சூடு வைக்கிறது உங்கள் வேலையாடா? ஸோ சீல் இருக்குது, க்ரஸ்ட் இருக்குது. ஆப்வியஸாக டேரெக்டாக டுவலுக்கு கூப்பிடலாம். ஸோ வில்சன் டுவலுக்கு இந்த பக்கம் நம்ம மார்க்கியை கூப்பிட்டேன். மார்க்கி பக்காவும் ஒரு பிளான் போடுற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி இந்த சண்டையை எங்கே வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் போட்டுட்ருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 10 கார்டு பவர் பிளே வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் சண்டையை இப்போவே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜான்விக் கேட்க, சன்ரைஸ்ன்னு சொல்லி அந்த பக்கம் எப்படியோ மார்க்கி தப்பிச்சிருவான். அப்போவே சண்டை நடந்துருந்துச்சுன்னா டெக்னிக்கலாக ஜான்விக் ஒரே அடியில் போட்டிருப்பாரு. மார்க்கியை மிஸ் ஆகிடுச்சு. வெப்பன்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நம்ம ஜான்விக் ரிவால்வர் சொல்வார். பட் அதுவே மார்க்கி வந்து பார்த்தீங்கன்னா கத்தி சொல்லுவான், ஸ்வாட்ஸ்ன்னு சொல்லுவான். மார்க்கி கொஞ்சம் ஸ்வாட் பிளே நல்லா பண்ணுவான் போல தான் தோணுது. பிகாஸ் நடுவில் அந்த ட்ராக்கர் கிட்ட பேரம் பேசும்போது டக்குன்னு கையில் இருக்க அந்த கத்தியை வச்சு இந்த பக்கம் ட்ராக்கரோட கையை குத்திடுவாங்க. ஸோ மார்க்வே ஆக்சுவலாக அந்த மாதிரி ஸ்வாட் பிளே நல்லா பண்ணுவான் அப்படிங்கிறத டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கல. பட் அது கிடையாது. மார்க்வி இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே கேனை தான் தன்னுடைய இடத்துல இறக்கணுங்கிற முடிவு பண்ணி தான் வந்துடுவான். கெயினுக்கு பிஸ்டல்ஸ் வச்சு சுட முடியாது, கண்ணு தெரியாது. பட் அதுவே கத்தினா அசால்ட்டாக தோசம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் நீங்கள் கெயின் அடிச்சிக்க முடியாது. அப்படி இருக்க அந்த காரணத்தினால ஸ்வாடாக இருந்தால் இந்த பக்கம் நம்ம கெயின் ஈஸியாக ஜெயிக்க வச்சிட முடியுங்கிற தாட்டில் பாசிபிளி இப்படி ஒரு ஸ்வாட் பிளேங்கிறத பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைட்டுங்கிறது செட் ஆகிடுச்சு. நாளைக்கு காலையில் உயிரோட இருந்தால் வந்து சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்ப அந்த பக்கம் ஜான்விக் காலையில் வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு எத்தனை பேர் போட்டு தள்ள வர தெரியுமாங்க. அடிச்சு தொன்சம் பண்ணிட்டு பாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பட்டாசாக இருக்கும். ஜான்விக்கோட அந்த பவுண்டி அதிகமாக்கிடுவாங்க, 40 மில்லியன் ஆக்கிடுவாங்க. ட்ராக்கர் இதுக்காக தாண்டா காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி சம்பவம் செய்வார். இந்த இடத்துல ஜான்விக்கும் சும்மா இருப்பாரா? ஒரு மிகப்பெரிய சேஸ் சீக்வன்ஸ் வரும், சூப்பராக இருக்கும். அதை தொடர்ந்து இந்த படத்தோட என்னுடைய ஃபேவரட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் டாப் டவுனில் வரக்கூடிய ஹோட்டல் ஃபைட் சீன். அது ஆக்சுவலாக ஹாங்காங் மேசக்கர்னு சொல்லப்படுற அந்த கேம்லேருந்து ஆட்டிய போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தோட டேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தாரா. இந்த படத்தில் அதுக்கான சீக்வன்ஸாக வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கன்னுமே கிடச்சிது. அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 2 to 3 minutes ஒரு லாங் ஒன் ஷாட் சீனை அமேசிங்காக செட் பண்ணியிருப்பாங்க. இல்லை எப்போ உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ பெரிய ஒரு செட்டை போட்டாங்களா, இது எப்படி பிஹைண்ட் சீனில் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் சுத்தமாக புரியல. ஆனால் ஒன் ஷாட்டில் வேற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது. அங்கே நம்ம ட்ராக்கரோட நாயை காப்பாற்றி நம்ம ஜான்விக் நல்ல பேரும் வாங்கிடுவார். ட்ராக்கர் அதுக்கப்புறம் ஜான்விக்கை துரத்தாத மாதிரி தான் இருக்கும். அதை தொடர்ந்து வர அந்த ஸ்டார்வே சீக்வன்ஸ், இது கிரேக்க மித்தாலஜியில் வர அந்த சிசிஃபஸோட ஒரு ஐடியாவாக தான் கொண்டு வந்திருக்காங்களாம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களே, லைக் ஒருத்தர் இந்த மாதிரி கடவுளுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சவொடனே ஜியோஸ் நீ தினமும் இந்த கல்லை மலையோட உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருவாரு. ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறையை தள்ளுறதே வேலையாக வச்சிருப்பாராம். அதுக்கேற்ற மாதிரி ஜான்விக்குமே அந்த ஸ்டார்ஸில் ஏறி விளையாடிட்டு இருப்பாரு. செம்ம பண்ணா இருக்கும். 222 படிக்கட்டாங்க. நிஜமாலே ரியல் லைஃப்லேயே இருக்கான். பனி படிக்கட்டு மாதிரி அவ்வளோ பெரிய படிக்கட்டுக்களை சர்ச்சுக்கு போகிறதுக்காக பல பேர் பிரார்த்தனைக்காக பண்ணுவாங்களாம். அந்த இடத்துல ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வைக்கணும் தோணிருக்கு பார்த்தீங்களா, அதை பாராட்டி ஆகணும். பட் எப்படியோ நம்ம கேனோட ஹெல்ப் மூலியமாக அங்கே இருக்க மாக்கியோட அடியாட்கள் எல்லாருமே அடித்து நொறுக்கிட்டு ஃபைனல் ஃபைட்டில் போய் நிற்பாங்க. ஃபைனல் ஃபைட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அண்ட் இது ஆப்வியஸாக குட் பேட் அக்லிக்கான அந்த ரெஃபரன்ஸாக தான் வச்சுருக்கோம். கிளின்ட் ஈஸ்ட்வுட் அந்த குட் பேட் அக்லியை சொல்கிறேன். ரெட் ட்ராகனை சொல்ல வரல. ரெட் ட்ராகனுக்கு ஜான்விக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். பட் இது ஆப்வியஸாக கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட அந்த குட் பேட் அக்லிக்கான ரெஃபரன்ஸாக தான் வச்சிருக்கோம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. இந்த இடத்துல ஜான்விக் அவருடைய புல்லட் ப்ரூஃப் கோட்டை கலரும் போது உள்ள இருக்க அந்த மாட்டிக்கிட்ட எல்லா புல்லட்டு கீழே வரும். செம்ம இன்ட்ரெஸ்டிங் நோ டச். அண்ட் ஆப்வியஸாக டைரக்ட் டுவெலுங்கிறது ஸ்டார்ட் பண்ணோம். இதில் நம்ம கெயின் ஜான்விக்கை 3 ஷாட் ஷூட் பண்ணியிருப்பாரு. ஜான்விக்கும் கெயினை 3 ஷாட் ஷூட் பண்ணியிருப்பாரு. 2 பேருமே ஈக்குவலாக ஒரே இடத்துல தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கையில், இடுப்பில், அதுக்கப்புறம் ஜான்விக்கு தோல் எக்ஸ்ட்ரா ஒரு அடி வந்துருக்கும். இந்த 3 இடத்துலையும் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க, சாக மாட்டீங்க. இதை நான் சொல்ல, ஜான்விக் படத்திலே சொல்லியிருப்பாங்க. ஜான்விக் 3ல் ஜான்விக் எக்ஸ்கம்யூனிகேட்டாவாக மாறிட்ட அப்புறம் டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்க போயிருப்பாரு. டாக்டர் உனக்கு ஹெல்ப் பண்ண தெரிஞ்சா என்ன போட்டுருவாங்க, அதனால் நீ என்னை மிரட்டி ஹெல்ப்பாக வாங்கிக்கிட்ட அப்படின்னு 2 இடத்துல ஷூட் பண்ண சொல்லுவார். தோல்லையும் இடுப்புலையும். அங்கே ஷூட் பண்ணால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதை தான் இந்த ஜான்விக்குமே ஃபாலோ பண்ண மாதிரி தெரியுது. ஸோ ஜான்விக் கெயினை ஷூட் பண்ணதும், கெயின் ஜான்விக்கை ஷூட் பண்ணதும் உள்ளூலாய் காட்டிக்கு மார்க்கியை ஏமாத்துறதுக்கு, மார்க்கி இது புரியாமல் வந்து கான்சிக்வன்ஸில் சிக்க அவனை ஒரே போடா போட்டு இப்போதைக்கு ஜான்விக் கெயின் 2 பேருமே ஃப்ரீடமாக அட்டென்ட் பண்ணுவாங்க. பட் ஜான்விக்கு ஹெவி ப்ளீடிங் நடந்திருக்கும் போல். ஸோ ஜான்விக்
என்னை எப்படியாச்சும் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு வில்சன் கிட்ட சொல்லி கடைசியாக ஹெலனுங்கிற அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி சர்ச்சுக்கு கீழே செத்து போயிடுவாருங்க. ஐ மீன் ஆர் அட்லீஸ்ட் நம்மளுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது ஜான்விக் செத்துட்டாருன்னு. பட் ஜான்விக் 5ங்கிறது ரிட்டர்ன் ஆக போகிற அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ அவரை திரும்ப கொண்டு வந்துடுவாங்க போல தான் தோணுது. ஏன்னா ஃபைனல் ஷாட்டில் பௌரி கிங் இப்போ ஜான்விக் எங்கே இருப்பான்னு நினைக்கிறேன், ஹெவன்லையா ஹெல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு எப்படி தெரியும், அவன் எங்கே என்னாச்சும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரியும் வில்சன் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். ஸோ விச் மீன்ஸ் லைக் ஜான்விக் ஹெவனுக்கும் போகல ஹெல்லுக்கும் போகல, பூமியில் தாண்டா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்களோ. இருக்கலாம். ஜான்விக்கு அங்கே ஒரு ஃபேர்வெல்லை சொல்ல அதோட அந்த படம் முடியுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். என்ன கதைங்கிறது கம்மியாக இருக்கும், ஆக்ஷன் ரொம்பவே தூக்கலாக இருக்கும். ஆக்ஷன் பிரியர்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். எந்த ஒரு ஆக்ஷனும் ரிப்பீட் ஆன மாதிரி எனக்கு தோணல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். படம் பார்த்தவங்க உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு படத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸி இருக்க நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசை ஒன்று அப்படி இல்லை பட் என்ன இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா